Hi friends, வணக்கம். Welcome back to Anira Trendz. Channel இப்போ தான் first time வரீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க bell symbol click பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ்க்கு notifications உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்டிச்டு பிளவுஸ்ல ஒரு ஈஸியஸ்ட் பேட்டர்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது வந்து ஒரு சில்க் காட்டன் மெட்டீரியல் பிளவுஸ். இதுல வந்துட்டு நான் ஒரு green கலர்ல நான் ஒர்க் பண்ண போறேன். ஏன்னா இது வந்துட்டு ஒரு லினன் saree green கலருக்கு நான் இதை மேட்ச் அப் பண்ண போறேன். ஸோ இந்த த்ரெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆங்கர் காட்டன் த்ரெட் அண்ட் மார்க்கர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மார்க்கர். ஸோ அப்சரா இது எல்லா ஸ்டேஷ்னரியிலையும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ டு பிகின் நம்மளுக்கு தேவையான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப் ஒரு டைமண்ட் ஷேப்னு சொல்லலாம். இது வந்துட்டு ஃபுல் நெக்லைனும் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு லைக் ஒரு 1 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 1.5 சென்டிமீட்டரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்துட்டு ஒரு எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல் ப்ளவுஸும் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். நான் அதை வேணால் கீழே லிங்க் பண்ணுறேன், போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தென் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போது எம்ப்ராய்டரி ஃப்ரேமில் 2 ரிங் வரும். ப்ளைனாக இருக்கிறத கீழே வச்சுக்கோங்க, தென் அந்த ஸ்க்ரூவோடு இருக்கிறத மேலே வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு உங்களோட மெட்டீரியலை நல்லா இழுத்து விட்டு அது ஸ்டிஃபாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல இதை டைட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இது நல்லா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஒர்க் பண்ண வேண்டியது தான். ஸோ எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ஸ் வந்து நிறையா சைஸஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த சைஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எம்ப்ராய்டரி ஃப்ளார்ஸ் இருக்குது ஆங்கர் த்ரெட்டில், தென் சில்க் த்ரெட் இருக்குது. பட் சில்க் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 2 லைன் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துகிட்டு இப்போது ஹரிசாண்டலாக ஒன்று வெர்டிக்கலாக ஒன்று போட்டுக்கலாம். ஸோ ஒரு ப்ளஸ் மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன் அப்படி வச்சுக்கலாம். இப்போது ஸ்லீப்பிங் லைனில் பக்கத்தில் வந்துட்டு நாம் ஒரு லைன் போடணும். எய்தர் மேலே இல்லைனா கீழே போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்லீப்பிங் லைனில் இது முடிச்சிட்டோம்னா இப்போ ஸ்டாண்டிங் லைனில் ஒரு சைட் போடணும். ஓகே, இப்போ இது முடிச்சல எகெயின் வந்துட்டு நம்ம ஸ்லீப்பிங் லைனுக்கு வந்துடணும். ப்ரீவியஸாக ஸ்லீப்பிங் லைனில் சென்டர் லைனுக்கு கீழே போட்டோம், இப்போ சென்டர் லைனுக்கு மேலே போடணும். ஸோ இதை அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா புரியும். ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ எகெயின் ஸ்டாண்டிங் லைனில் ஒரு சைடு போட்டிருக்கோம், ரைட் சைடில் போட்டோம்ல. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு போட்டுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதை கைட் பண்ணி அப்படியே சுற்றி சுற்றி போட்டுட்டு வர்றது தான். ரொம்ப ஈஸி. பட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எகெயின் ரைட் சைடில் கீழேருந்து மேலே கொண்டு போயிடலாம். ஸோ இது சைஸஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 சென்டிமீட்டர்லேருந்து எவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம், ரொம்ப அழகாக வரும். பட் நெக்லைனுங்கும் போது நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 சென்டிமீட்டர் இருந்ததுனாவே அழகாக இருக்கும் இந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு நம்ம நெக்லைன் போடும்போது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எட்ஜஸ் வரையும் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். ஸோ நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இப்போவே வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் எகெயின் இன்னும் ஒரு லைன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆர் டைமண்டில் வந்து நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு லைன் த்ரெட் போட்டுட்டோம்னா ஓகே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஸ்கொயர் டைமண்ட் ஷேப்பில் தான் ட்ரை பண்ணணுன்ட்டு இல்லை, நிறையா ஷேப்ஸில் இது இருக்குது. உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இதில் இருக்க வேறு வேறு ஷேப்ஸும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வர வீடியோஸில் நான் போடுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும், ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த ஒர்க்கு. ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்துட்டு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் அந்த ஒரு ஐடியா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா போதும். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப எப்படிதான் இந்த பேட்டர்ன் நம்ம கொண்டு வரது, பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே ஆனால் நல்லா இருக்கே, எப்படி கொண்டு வரதுன்னு ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டியதில்லை. சிம்பிளாக அந்த ஒரு ஐடியா ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த பேட்டர்ன் எப்படி கொண்டு வரது அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு
கோல்ட் டோன் நம்ம ப்ளவுஸ்க்கு கொடுக்கறதுக்காக நம்ம இந்த இடத்துல சீட் பீட் யூஸ் பண்ணுறோம். சுகர் பீட் ஆர் சீட் பீட். ஸோ அதுக்கு வந்து நார்மல் சீவிங் மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சின்ன நீடலில் போட்டு நான் இந்த இடத்துல பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மைக்ரோ பீட்ஸ். இட்ஸ் நாட் மைக்ரோ பீட்ஸ், இட்ஸ் சீட் பீட். ஸோ இந்த லென்த்துக்கு வச்சுட்டு கீழே கொண்டு போயிடலாம். ஸோ எட்ஜஸ்க்கு வந்துட்டு நான் கொஞ்சம் பிக் பீட் கொடுக்குறேன். ஸோ பீட்ஸ் வந்துட்டு கருத்துருதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு வாங்கும் போதே நல்ல குவாலிட்டியான பீட் வாங்கணும். பிளாஸ்டிக் பீட்லாம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கருத்துரும். மெட்டல் பீட்ஸ் இருக்குது, அது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கருக்காது. ஸோ ஒரு சின்ன சைஸ் நம்ம சுகர் பீடை விட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இந்த கார்னர்ஸில் கொடுக்கும்போது நம்ம டிசைன் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகும். ஓகே. ஸோ இதேவே வந்துட்டு மிச்சம் இருக்க 3 சைட்ஸ்க்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அனதர் சைட் இந்த இடத்துல இதை வச்சுட்டு எகெயின் ஒரு பிக் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸ் வந்து கருத்துருது, இல்லை பால் செயின் கருத்துருது, தென் பீட்ஸ் கருத்துருது, வாஷ் பண்ணும்போது போயிடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸ்டோன் செயின் பால் செயின் ஒட்டும் போது நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் நிறைய க்ளூ போட்டு ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக வராது. தென் வந்துட்டு அது ரஃப் யூஸ்க்கு எந்த ட்ரெஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டோன் செயின் பால் செயின் ஒரு க்ளூவெல்லாம் இது வந்து அக்கேஷ்னல் வேர் தான், எப்போவாது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாஷ் பண்ணும்போதும் வந்து ரொம்ப ஹார்ஷாக அதை போட்டு அது இதுன்னு பண்ணுறது தேய்க்கிறதுலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப ஜென்டிலான வாஷ் தான் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பண்ணணும். ஸோ குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியலும் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்ல குவாலிட்டியாக வாங்குங்க. நல்லா கேட்டு கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி வாங்குங்க. மெட்டல் பீட்ஸ் வாங்குங்க. மெட்டல்லே வந்துட்டு உங்களுக்கு பால் செயின் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பால் செயின் வந்துட்டு மீட்டர் 5 rupeesக்கு கிடைக்கிது அப்படின்னா, மெட்டல் பால் செயின் மீட்டர் உங்களுக்கு வந்து 20 to 25 rupees கூட விற்கிது. அதை விடவும் ஜாஸ்தியாக விற்கிது. அதில் வந்துட்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாரும் அதே மாதிரி தான் வாங்கி செய்யணுன்ட்டு இல்லை. நீங்கள் நார்மலான ஒரு பீட் செயின் ஆர் ஸ்டோன் செயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி அதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வாஷ் பண்ணி கரெக்டாக ட்ரை பண்ணி மடித்து பத்திரமா வச்சிட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது உங்கள் ஒர்க்கு. இல்லை எங்களுக்கு வந்து ரஃப் யூஸ்க்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஆங்கர் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரஃப் யூஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஒர்க் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு நம்ம டிசைன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு பேட்டர்ன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் யார் வேணாலும் இதை ஈஸியாக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அவுட்கம் சூப்பராக வரும். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம ஃபுல் நெக்லைனும் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டைமண்ட் ஷேப்லாம் ஒட்டியும் போடலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி போட்டாலுமே அழகாக தான் இருக்கும். ஸோ பேக் சைடு எப்படி நாட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில். இந்த மாதிரி பேக் சைட் திருப்பிட்டு உங்களுக்கு லைனிங் இருந்ததுன்னா லைனிங்கில் போட்டுக்கோங்க. இல்லை ஸ்டிச்சஸ்க்கு கீழே நீடல் இந்த மாதிரி குத்தி எடுத்து ஒரு 2-3 சுற்று சுற்றி இப்படி இழுத்துட்டிங்கன்னா நாட் பர்ஃபெக்டாக விழுந்துடும். ஸோ இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். நம்மளோட ஒர்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுவே வந்து ஃபுல் நெக்லைனும் நம்ம கண்டினியூ பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நம்மளோட அந்த சீட் பீட்ஸ்க்கு வந்துட்டு ஹோல்டிங் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இன் பிட்வீனில். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து பீட் செயின் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டோன் செயின் பீட் செயின் கூட, அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம பேட்டர்ன் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் ப்ளவுஸும் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எடுத்து ஷேர் பண்ணி விடுங்க. சேனல் இப்போ தான் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.